Hello guys, welcome back to Lovely Suja Gaming. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் வீடியோ. நான் அவ்வளோ ஃப்ரீ ஃபயர் விளாட மாட்டேன், ஆனால் கொஞ்சம் நான் ஓல்டு பிளேயர் தான். கொஞ்சம் நாளாக நான் விளாட்ல, கொஞ்சம் ஒரு 4 மந்த்தாக விளாட்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் நிறையா டெலிட் பண்ணிட்டேன். திரும்பியும் பேக் போட்டேன். நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, என்ன கொஞ்சம் இப்போ லூஸ் விட்டு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா விளாடனால இந்த மேட்ச் நான் தோக்கிறனோ ஜெயிக்கிறனோ ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ லைக் போடலன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, எதுவாக சொல்ல லைக்கை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அதுதான் நம்ம எப்படியாவது 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாவது வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எவ்வளோ போனடே அவே எவ்வளோ போனேன்? நான் வர மாட்டேங்கிறேன். அங்கே இருக்கான். சரிங்களா, சரி மிஸ் ஆகிட்டான். நீங்கள் சானிடைசரை போட்டு இங்கேருந்து போய் அட்ரா அடி வேண்டாம். பரவாயில்ல, உங்களுக்கு அடிக்காமல் விட மாட்டேங்க. வச்சுட்டாங்க எப்போ இல்லை வேலை. ஆனால் எனக்கு இந்த சென்சிட்டிவிட்டி அவ்வளோ ஹெட்ஷாட்டே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் நான் ஒரு கரெக்டான ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பழைய வீடியோ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் விளாடும் போது. ஆனால் அது இப்போ நான் டெலீட் பண்ணனால அது போயிடுச்சு. நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பேன். அது கரெக்ட்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை எடுத்து போடுறேன். சரியான ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டி பிஸ்டலில் தான் அது தரமாக வரும். அடிச்சுட்டான்டா. அதுதான் தோற்றுருவோம். ஷட் தோற்றுட்டோம். பரவாயில்ல, அடுத்த மேட்ச் உன்னை பார்த்துக்கலாம்டா. கோவிந்தா உன்னை பார்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தான் கண்ணு வாங்கணும். பிஸ்டல் தான் நான் வாங்க போகிறேன். ஓகே, டெசர்ட் ஈகிள் எங்கே இருக்குது? ஓகே, நிறைய புல்லட் வாங்கிப்போம். எப்படியும் நாங்கள் இந்த மேட்ச் போய் தோக்க தான் போகிறோம். இருந்தாலும் ஒரு கெத்துக்கும் வாங்கிப்போம். இந்த சென்சிட்டிவிட்டி எனக்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நான் பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கரெக்டான எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டி அடிச்சுட்டாண்டாலும் எப்படி சாண்ட் நோக்கத்தை விட்டுறேன். அங்கே தான் இருக்கான். ஹெல்த் ஏற்றுவோம். வந்துட போகிறான். வந்துட்டான்டா. எப்போ ஹெல்த் ஏற்ற விட மாட்டியாடா? ஹெல்த் ஏற்றதுக்குள்ள நம்மளா காலி பண்ணிடுவான் போல். இவனை ஃபஸ்ட்டு காலி பண்ணணும். என்னடா இருக்கா? டபால் என்னடா இல்லை? ஐயோ அடிச்சிட்டான்டா. இந்த மேட்ச் எப்படியும் நம்ம தோக்க தான் போகிறோம். அதனால் நம்ம இப்போ நான் எப்படி நான் தோப்பேனா ஜெயிப்பேனான்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் இப்பயே சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் நான் தோப்பேன், அதனால் தோப்பனே கமெண்ட்டில் போடுங்க. வழி இல்லை. சரி, இவனை காலி பண்ணுற வேண்டி தான். இப்போயாவது ஒரு மேட்சாவது நான் 2 மேட்சாவது ஜெயிக்கணும்டா. யாபா எங்கே பண்ண அடிச்சாண்டா என்ன காலி பண்ணிட்டான்டா. என்ன காலி பண்ணிட்டான். ஓ லாஸ்ட்டு அந்த ஒரு அடி வச்சுருந்தானோ செத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ஹெச்பியில் நம்மளை காலி பண்ணிட்டான். சரி, நான் அவனை காலி பண்ணிட்டேன். பரவாயில்ல, இந்த மேட்ச்சு அவன் தான் கன் வாங்க போல். என்ன பண்ணுங்க, எஸ்விடி வாங்கியிருக்கான். ஷட், எனக்கு 4K கன்னில் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பரவாயில்ல, விடுங்க. இதை வச்சு அப்படியே அடிக்கணும். அவன் நம்மளை ஸ்கோப் போட்டுட்ருக்கான்டா. ஆஹா, இங்கேருந்து அடிச்சுட்டு போனான். ஒழிஞ்சிக்கலாம். ஆஹா, நம்ம அடிக்கணும் அவனை. அட்ரா சரி மறைச்சிட்டானே. வந்துட போகிறான். நம்ம எப்படியும் அவன் நம்மளை தோக்க வச்சுருவான். ஆஹா வந்துட்டான். காலி பண்ணுறா. ஆஹா தோத்துட்டேன். பரவாயில்ல, இதுதான் இன்னும் 2 மேட்ச் இருக்குல்ல. ஓகே, இந்த மேட்ச் எப்படியாவது கேட்குறோம். நம்மள ஸ்கோப் போட்டுட்ருக்கான்டா. ஹெட்லேயே அடிப்போம். என்ன ஹெட்டில் அதுக்கப்புறம் இந்த சென்சிட்டிவிட்டி கீழே தான் போகுது. ஹெட்ஷாட் அடிக்கலாம். ஹெட்டில் அடிச்சா கூட கீழே போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டி எவனும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டியை யாருக்கெல்லாம் ஒர்க் ஆச்சோ அவங்க மட்டும் சொல்லுங்கள். எனக்கு இது ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக இப்போ நான் தான் கன் வாங்கணுமா? ஓகே, MP1 வாங்கிப்போம். இதுதான் லாஸ்ட் மேட்ச் வேறு. இந்த லாஸ்ட் மேட்ச்சில்
நான் எப்படியும் தோக்க போகிறேன். ஏன்னா தெரியும் எனக்கு எப்படியும் நான் தோற்றுருவேன்ட்டு. நான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் அதே மாதிரி நான் அப்பப்போ டைமண்ட்லாம் டாப் பண்ணுவேன். விருப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அனுப்புங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா நான் அவ்வளோ டாப் பண்ண மாட்டேன். என்கிட்ட எதுவுமே இருக்காது, கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் தான் இருக்கும். நான் அவ்வளோ விளையாட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களால் முடிஞ்ச நீங்கள் கிஃப்ட் அனுப்புங்க. இதான் அந்த சென்சிட்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒர்க் ஆகல. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா பண்ணுங்க, ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்கள். நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் அந்த ஒர்க் ஆகிறதுக்கு நான் பண்ணுறேன். அடுத்த வீடியோ இப்போ பாய்.